ஹலோ கைஸ், ஒருத்தங்க வெற்றி அடைய போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்களோட பழக்கத்தை வச்சே சொல்லிட முடியும். எப்படின்னா அவங்களோட பழக்கத்தை வச்சு தான் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தோல்வியாளர்களோட நேரத்தை வீணடிக்கக்கூடிய 11 பழக்கங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் இந்த பழக்கங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஒருத்தங்களோட தவறு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தவறை நம்ம திருத்திக்கிறது தான் ஒரு வெற்றியாளனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆட்டிடியூட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த 11 விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது மூலமாக நிச்சயமாக உங்களாலையும் ஒரு வெற்றிகரமான நபராக மாற முடியும். ஸோ வாங்க அந்த 11 பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, வாட்சிங் டிவி. உலகம் முழுக்க நடந்த ஆய்வுல பெரும்பாலான மக்களோட நேரத்தை வீணடிக்கக்கூடிய பழக்கங்கள்ல முதல் இடத்துல இருக்கிறது டிவி பார்க்கறது தான். டிவிங்கிறது முட்டாள்களின் பெட்டின்னு சொல்றாங்க. முட்டாள்கள் மட்டும்தான் டிவி பார்ப்பாங்க, வெற்றியாளர்கள் ஒருபோதும் டிவி பார்க்கறதே இல்லை. இது நிறைய பேருக்கு கோவத்தை தரலாம், ஆனா அதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் நான் ரிலாக்ஸேஷனுக்காக தான் டிவி பார்க்கறேன், என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் டிவி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பெரிய வெற்றியாளர்கள் எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய பிசினஸ்மேன் எடுத்துக்கோங்க. அவங்க மாசம் லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் டர்ன் ஓவர் பண்றாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் ஹேண்டில் பண்ற பிரஷர்ல நம்ம 1% கூட ஹேண்டில் பண்றதே கிடையாது. ஆனா அவங்க யாருமே ரிலாக்ஸேஷனுக்காக நான் டிவி பார்க்கறேன் அப்படின்னு சொல்றதே கிடையாது. ஈவினிங் டைம்ல செட்டில் விளையாட போனேன், கிரிக்கெட் விளையாட போனேன், ஜிம்முக்கு போனேன், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர டிவி பார்த்தேன்னு சொல்லவே மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க சினிமானால தான் இந்த சமூகம் கெட்டு போகுதுன்னு. சில பேர் சொல்லுவாங்க மதுனால தான் இந்த சமுதாயம் கெட்டு போகுதுன்னு. ஆனா சினிமாவை விட, மதுவை விட, சிகரெட் பிடிக்கிறத விட டிவி பார்க்கறது தான் மிகப்பெரிய சீர்கேடு. நம்ம இந்த பழக்கங்கள்லாம் செய்யறதால மனுஷங்களோட உடல் மட்டும்தான் கெட்டு போகுது. ஆனா டிவி பார்க்கறதால ஒரு மனுஷனோட மூளையே சலவை செய்யப்படுது. அவனோட சிந்திக்கிற திறன்கிறது குறையுது. உங்க நேரத்தை, உங்க சிந்தனைகளை, உங்களோட பொருளாதாரத்தை வீணடிக்கிறதுல பெரும் பங்கு டிவிக்கு இருக்குது. சோ டிவி பார்க்கறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அளவோட பாருங்க. அடுத்து நம்பர் 2, they don't sacrifice. நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அது எதுக்காக அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம விட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சூழ்நிலைகள் நமக்கு அமையும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தோல்வியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க விடாப்படியா அந்த விட்டு கொடுக்க வேண்டிய விஷயத்தை விட்டு கொடுக்காம அப்படியே புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதனாலேயே அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாம அப்படியே இருப்பாங்க. சோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக ஒரு சில விஷயங்களை இழக்கிறதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். அடுத்து நம்பர் 3, they don't have a clear goal. தோல்வியாளர்களுக்கு ஒரு தெளிவான இலக்கு அப்படிங்கிறது இருக்காது. இதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறதுங்கிறத பத்தி தெரியாம வெறுமனே அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. சோ உங்களுக்கான ஒரு இலக்கை தேர்ந்தெடுங்க. உங்களோட பெரும்பாலான நேரத்தை அந்த இலக்குக்காக செலவிடுங்க. இதன் மூலமா நிச்சயமா உங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் வெற்றிகரமாகவும் உங்களால வாழ முடியும். அடுத்து நம்பர் 4, they have too much distractions. அவங்க ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. அவங்க கவனம் ஈஸியா சிதறடிக்கப்படும். ஒரு வாரம் ஒரு விஷயத்த செய்வாங்க, அடுத்த வாரம் வேற ஒரு விஷயத்த செய்வாங்க, 3வது வாரம் புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டு 4வது வாரம் எதை முதல் வாரத்துல செஞ்சாங்களோ அதையே திரும்ப செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் புது புது விஷயத்த ஆரம்பிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா முடிக்காம ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தாம அவங்களுக்கு தேவையில்லாத அவங்களோட நேரத்தை விரயமாக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் அவங்க கவனத்தை செலுத்துவாங்க. சோ ஒரு விஷயத்தை எடுத்தா அதை முழுமையா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தேவையான விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க, தேவையில்லாத விஷயங்களை விட்டு தள்ளுங்க. அடுத்து நம்பர் 5, ஸ்பெண்டிங் டைம் வித் ராங் பீப்புள். தவறான மனிதர்களோட நேரத்தை செலவிடுறது. அது நண்பர்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல ஆன்லைன் ஃப்ரெண்டா இருக்கலாம், இப்படி எப்படி வேணா இருக்கலாம். இந்த மாதிரி தவறான நண்பர்களோட நம்ம இருக்கும்போது நம்மளோட நேரத்தை அவங்க கூட செலவு பண்ணும்போது அவங்களோட பலவிதமான கருத்துக்களும் அவங்களோட பலவிதமான பழக்கங்களும் நமக்குள்ளேயும் ஏற்படும். இந்த ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க 5 அறிவாளிகளோட இருந்தீங்கன்னா நீங்க 6வது அறிவாளியா உருவாகுவீங்க. அதுவே நீங்க 5 முட்டாள்களோட சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க 6வது முட்டாளா உருவாவீங்க. சோ நீங்க யாரு கூட அதிகமா பழகிறீங்களோ அவங்களோட அதிகமான பழக்கங்கள் உங்களையும் பாதிக்கும். சோ சரியான மனிதர்களை தேர்ந்தெடுங்க, சரியான பாதையில போக ஆரம்பிங்க. அடுத்து நம்பர் 6, ஆல்வேஸ் ஃபோக்கஸிங் ஆன் நெகட்டிவ் சைடு. நம்ம வாழ்க்கையில பல நெகட்டிவான விஷயங்களும் நடக்கும், பல பாசிட்டிவான விஷயங்களும் நடக்கும். அதே மாதிரி நமக்குள்ளேயும் நிறைய பாசிட்டிவான எண்ணங்களும் வரும், நிறைய நெகட்டிவான எண்ணங்களும் வரும். ஆனா தோல்வியாளர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவான சிந்தனைகளை பத்தி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை பத்தி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எது மேல கவனம் செலுத்துறாங்களோ அந்த விஷயம் அவங்க வாழ்க்கையில அதிகமாகிட்டே இருக்கும். நெகட்டிவான ஹேபிட்ஸ், நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான செயல்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது அவங்க வாழ்க்கையில அதிகமாகிட்டே இருக்கும். சோ நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுல பாசிட்டிவான சைட்ல மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும். சோ உங்களோட நல்ல பழக்கங்களுக்கு அதிகமா கவனம் செலுத்துங்க, உங்களோட நல்ல எண்ணங்களுக்கு அதிகமான கவனத்தை கொடுங்க.
அடுத்து நம்பர் 7 கிவிங் அப், அதாவது நம்மளோட முயற்சியை கைவிடுறது. நம்ம வாழ்க்கையில எதையுமே நம்ம எடுத்த எடுப்புல உடனே அடைஞ்சிட முடியும்னு சொல்லிட முடியாது. ஒரு சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போராட வேண்டி வரலாம். ஆனா தோல்வியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன சவால், ஒரு சின்ன போராட்டம் வந்தா கூட அதை விட்டுட்டு அப்படியே ஓடிடுவாங்க. இதனால தான் அவங்க தோல்வியாளர்களாவே இருக்காங்க. சோ வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டா மட்டும் போதாது, அந்த கஷ்டத்துக்கான பலன் அடையிறதுக்கு பொறுமையாவும் விடாமுயற்சியோடையும் நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்பர் 8 their words won't match with their action. அவங்க எதை பேசுறாங்களோ அந்த மாதிரி அவங்க நடந்துக்கவே மாட்டாங்க. பொதுவா இந்த மாதிரி மனிதர்களை நீங்க பார்த்திருக்கலாம். நிறைய விஷயங்களை பத்தி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா எதையுமே செய்ய மாட்டாங்க, இல்லனா அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை தான் அவங்க செய்வாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏன் அதிகமா தோத்து போறாங்க அப்படின்னா, அவங்களோட செயல்கள் என்ன அப்படிங்கறத அவங்களாலேயே கணிக்க முடியறது இல்ல. அவங்க சொல்ற செயலை செயல்படுத்தணுங்கிற செல்ஃப் டிசிப்ளினும் செல்ஃப் மோட்டிவேஷனும் அவங்களுக்கு இல்லாம இருக்கிறதுனால அவங்க சொல்ற விஷயங்களை கடைசி வரைக்கும் அவங்க செய்ய முடியாமலே இருக்காங்க. சோ நீங்க கொடுக்கக்கூடிய வாக்கை காப்பாத்துங்க. ஒருவேளை காப்பாற்ற முடியாதுன்னு தோணுச்சுன்னா அந்த வாக்கை கொடுக்காதீங்க. அடுத்து நம்பர் 9 they won't take action. ஒரு சில பேருக்கு நிறைய இலக்குகள் இருக்கும், நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஆனா அதுக்கான செயலை அவங்க செய்யவே மாட்டாங்க. இந்த தோல்வியாளர்கள் அவங்க செய்ய வேண்டிய செயலை செய்யாம இருக்கிறதுக்கான காரணங்களை தேடுவாங்களே தவிர அதை செய்யறதுக்கான காரணங்களை தேடவே மாட்டாங்க. இதனால தான் அவங்க தோல்வியாளர்களா இருக்காங்க. அவங்களோட பெரும்பாலான நேரத்தை அவங்க வீணடிக்கிறாங்க. சோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும் பத்தாது, அதுக்கான செயல்கள்லயும் நீங்க இறங்கணும். அந்த வர்க்கை நீங்க எந்த அளவுக்கு போடுறீங்கிறது ஆரம்ப காலகட்டத்துல முக்கியம் இல்ல, ஆனா உங்களால முடிஞ்ச அளவுக்காவது நீங்க அந்த இடத்துல வேலை செய்யறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். சோ ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு செயலை நீங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனா அந்த செயல் உங்க வெற்றிக்கு ஏதுவானதாக இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்பர் 10 சோஷியல் மீடியா. டிவிக்கு அடுத்தபடியா இளைஞர்களோட அதிகமான நேரத்தை வீணடிக்கிறது இந்த சோஷியல் மீடியா தான். நீங்க ரோல் மாடலா நினைக்கக்கூடிய இல்ல சினிமால பார்த்து பிரமிக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க எத்தனை பேர் அபிஷியலா சோஷியல் மீடியால இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருமே இல்ல. யாருமே அவங்க நேரத்தை சோஷியல் மீடியால செலவழிக்கிறதே இல்ல. அவங்க எல்லாருமே அவங்க நேரத்தை பயன்படுத்தி அதிகமா சம்பாதிக்கிறாங்களே தவிர யாருமே அவங்க நேரத்தை வீணடிக்கிறது இல்ல. ஆனா ரசிகர்களான நம்ம தான் அடுத்த படம் யாரோடதுங்கிறத ட்ரெண்ட் பண்றோம். ஒரு ட்ரெய்லர் வந்தா அதை ட்ரெண்ட் பண்றோம், ஒரு பாட்டு வந்தா அதை ட்ரெண்ட் பண்றோம். இப்படி மத்தவங்களே ட்ரெண்ட் பண்ணி அவங்களே வளர்த்துக்கிட்டு இருந்தா நம்ம எப்பங்க வளர்றது? அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டு அவங்கள மாதிரியே நம்மளும் முன்னேறணும், அவங்கள மாதிரியே நம்மளும் வாழ்க்கையில ஜெயிக்கணுமே தவிர அவங்கள பத்தியே நினைச்சுக்கிட்டு அவங்கள பத்தியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிடக்கூடாது. சோஷியல் மீடியானா மொத்தத்துல கெட்டதுன்னு சொல்லிட முடியாது, அதுலயும் நல்ல விஷயங்கள் இருக்கு. இது ஒரு கத்தி மாதிரி, இதை காய்கறியா இருக்கவும் பயன்படுத்தலாம், ஆளா இருக்கவும் பயன்படுத்தலாம். சோ நீங்க தேவையில்லாம உங்க நேரத்தை வீணடிக்காம சோஷியல் மீடியாவை எப்படி பயனுள்ளதா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கத்துக்கோங்க. கடைசியா நம்பர் 11 டோன்ட் ஸ்லீப் அட் டே டைம், அதாவது பகல்ல தூங்கக்கூடாது. மதியானம் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் தூங்குவோம்ல, அது கிடையாது. பகல்ல சூரியன் உதிச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து சூரியன் மறையற வரைக்கும் எல்லாமே பகல் தான். காலங்காலமா மனித இனம் தோணுனதுல இருந்து நம்ம எப்படி இயங்கிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? சூரியன் உதைக்கும் போது நம்ம இயங்க ஆரம்பிப்போம், சூரியன் மறையும் போது நம்மளும் ஓய்வெடுக்க ஆரம்பிப்போம். அப்படிதான் மனித உடலே படைக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம தான் இப்ப இயற்கைக்கு மாறா இயங்கிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி, அது இரவு நேரத்துல செய்யறதை விட காலையில செஞ்சு பாருங்க. நீங்க இரவுல செய்யறதை விட காலையில சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிருவீங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இரவு நேரத்துல என் நேரத்தை கூட வீணடிக்காம நான் வேலை செய்யறேன் அப்படின்னு. ஆனா உண்மையா சொல்ல போனா உங்க நேரத்தை நீங்க வீணடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. சோ எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி அதை காலையில செஞ்சு பாருங்க. அது இரவு நேரத்தை விட காலையில சீக்கிரமாவே உங்களால செஞ்சு முடிக்க முடியும். சோ இரவு நேரத்தை ஓய்வு எடுக்கிறதுக்காக பயன்படுத்துங்க, பகல் நேரத்தை உங்க வேலைகளை செய்யறதுக்காக பயன்படுத்துங்க. சோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உலகத்துல எல்லா தோல்வியாளர்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய நேரத்தை வீணடிக்கக்கூடிய பழக்கங்கள். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்துட்டு இதுல இருந்து நம்ம பாடங்களை கத்துக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய தவறுகளை திருத்தி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையில நம்மளும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனா மாற முடியும். இன்னும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி எல்லாம் உங்க நேரம் வீணாகுது அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. உங்க நேரத்தை சரியா கையாள பழகுங்க. வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னதுன்னு சொல்லுவாங்க. அது நேரத்தை பயன்படுத்த தெரியாதவங்களுக்கு தான் வாழ்க்கைங்கிறது சின்னது. அதை சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கைங்கிறது நீங்க நினைச்சு பாக்குறத விட பெரியது. சோ நல்ல பழக்கங்களை உருவாக்குங்க. அந்த நல்ல பழக்கமே நாளைக்கு உங்களை உருவாக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.